அனைவருக்கும் வணக்கம். டெட் தேர்வு சம்மந்தப்பட்ட நிறைய குளறுபடிகள் இருக்குது. டிஆர்பியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் தற்போது நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய ஸ்பெஷல் டெட் எக்ஸாம், இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாமை பொறுத்தவரை தேர்வு கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் குற்றச்சாட்டும் அதே சமயம் நியூஸும் வந்துச்சு. ஸோ இதில் 11 மற்றும் 12ஆம் வகுப்புலேருந்து சில வினாக்கள் கேட்கப்பட்டிருந்தது. இது அதிர்ச்சி அளிக்கிறது. நாங்கள் யாருக்கு நடத்த போகிறோம், மற்ற எதுக்கு எங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறீங்க, இந்த நாங்கள் 8th வரைக்கும் தான், 8ஆம் வகுப்பு வரை தான் எடுக்க போகிறோம், எங்களுக்கு எதுக்கு +1 +2லேருந்து கேள்வி வருது, இந்த மாதிரியான அடுக்கடுக்கான கேள்விகளை ஆசிரியர் வைத்திருந்தாங்க. அதே சமயம் கமெண்ட்டில் இதுக்கு இப்போ டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே சமயம் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்றத இந்த பதில்கள்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் எக்ஸாம் டிஎம்கே கவர்மெண்ட், டிவிகே கவர்மெண்ட் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஆசிரியர் பணி நியமன நிலைப்பாடில் 2 கவர்மெண்ட்டும் எப்படி செயல்பட போகுது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்துட்டுருக்கு. அதே சமயம் உங்களை டாப் மார்க் எடுக்க சொல்லலை, டெட் எக்ஸாம் எழுதி டாப் மார்க் எடுக்கணும் அப்படின்னு யாரும் சொல்லலை. 60 மார்க் 75 மார்க் அதை தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. SC/STயாக இருந்தால் 60 மார்க் எடுக்க போகிறீங்க. மற்ற கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னாக்கா 75 மார்க் எடுத்தால் பாஸ். மொத்தம் உங்களுக்கு கேட்கக்கூடிய 150 மார்க்குக்கு நீங்கள் எழுத போகிறீங்க. அதில் பாதி 75 மார்க் எடுக்க போகிறீங்க. இதுக்கு ஏன் இவ்வளோ 12ஆம் வகுப்புலேருந்து எல்லா +1 +2லேருந்து எல்லா கொஷினும் கேட்டுருக்க போகிறாங்களா? சில வினாக்கள் மட்டும்தான் வந்திருக்கும். 1-2 வினாக்கள் மட்டும்தான். அது ஆசிரியர்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு தரத்தில், அது 8th 10th வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகபட்ச வினாக்கள் பர்சன்டேஜ் பொறுத்து வரும். பர்சன்டேஜ்னால் எப்படின்னாக்கா ஒரு 60 to 70% 10ஆம் வகுப்புக்குள்ளார வரும். 11 12லேருந்து ஒரு 10% கேட்பாங்க. அதே மாதிரி இது ஓரியன்டாக இருக்கக்கூடிய, அதாவது சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய சம்பந்தமான கூடுதல் வினாக்களும் சில இருக்கும். இந்த பேசிஸில் தான் வினாக்கள் இருக்கும். இது கூட தெரியாதா, உங்களை என்ன டாப் மார்க் எடுக்க சொல்கிறாங்களா, 60 75 எடுத்தால் போதும் அதுதானே சொல்கிறாங்க, இதுக்கு கதறீங்களே அப்படின்ற மாதிரியான கமெண்ட்டுகளை பார்க்க முடியுது. அதே மாதிரி நாங்கள் படிக்கும்போதும் இந்த வினாக்கள் எல்லாம் கேட்டிருந்தாங்க. +1 +2ல் 6 to 8ஆம் வகுப்பு வரை பாடத்திட்டத்தின் இதற்கு இணையான பாடத்திட்டத்தின் வினா கேட்கப்படும் என்று நாங்கள்லாம் அந்த மாதிரி எதுவும் சொல்லவே இல்லையே. எங்களுக்கு தேர்வு வைக்கும்போது நாங்கள் எதுவும் சொல்லலையே, நாங்கள் எழுதி பாஸ் பண்ணோம்ல அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கமெண்ட் எல்லாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இந்த கொஷின் பேப்பர் இதுக்கு முன்னாடி டெட் எழுதி பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய அவங்க சொல்லியிருக்காங்க. கொஷின் பேப்பர் ரொம்ப எளிமையாகவே இருந்தது, நானும் பார்த்தேன், இந்த ஈஸியாக தான் இருந்தது கொஷின் பேப்பர் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் ஆல்ரெடி வேறு டெட் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க, வேறு எக்ஸாம் எழுதியிருக்காங்க. தற்போது அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வினாத்தாளுக்காக, அதுவும் 60 மார்க்கு இல்லைன்னா 60 SC/ST 60 மார்க்கு, மற்றவங்க 75 மார்க் எடுக்கணும். இது எடுக்க இந்த எளிமையாக இருந்த வினாத்தாளுக்கு இப்படி சொல்கிறாங்க, இவங்க ஆசிரியர் பணிக்கே தகுதியற்றவங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்டுகளை நான் பார்க்க முடிகிறது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஆல்ரெடி லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கானு வச்சுக்கோம், கிட்டத்தட்ட அரசு தரப்புலேருந்து ஒரு 1.5 லட்சத்து பேருக்கு மேலே டெட்டு தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்துட்ருக்காங்க. அதே மாதிரி டாப் மார்க் எடுக்க சொல்லலை, இதில் தான் எடுக்க சொல்கிறோம், ஆசிரியர் பணிக்கு தவிர கொஷின் பேப்பர் ரொம்ப எளிமையாக இருந்தது. எல்லோரும் எதிர்பார்த்தது ஸ்பெஷல் டெட்டுன்னு ஒரு தேர்வு, அது எளிமையாக இருக்கும் அப்படின்றத விட மிக மிக எளிமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஸோ அதுவும் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக கொஷின் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. கமெண்ட்லேயும் கொஷின் பேப்பர் பார்த்தா ரொம்ப எளிமையாகத்தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கமெண்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பவில்லை. அதனால் தேர்வர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, அடுத்து டெட் தேர்வு, மீண்டும் காமன் டெட் தேர்வு வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டாண்டர்டில் கொஷின் இருக்குது அப்படின்னா அதே ஸ்டாண்டர்டில் தான் இருக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் ஈஸியாக கொடுக்குறது அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பொதுவான ஒரு இதில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் அந்த தேர்வு எழுதி பாஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கான ஒரு வலிமையை சேர்க்கும். அந்த தேர்வுக்கும் ஒரு மரியாதை இருக்கும். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஓகே, மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன். நன்றி.